இப்போ நெறைய மக்களுக்கு இருக்க டவுட்ஸ் என்னன்னு கேட்டா, 1 கிலோ எள்ளுக்கு எவ்வளோ ஆயில் வரும் அப்படின்னு நெறைய பேத்துக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. இப்போ அப்படி நம்ம பர்ட்டிகுலரா இந்த எண்ணெய் எள்ளுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம எள்ள ப்ரொக்யூர் பண்றோம். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மண்ணோட தன்மைக்கு ஏத்த மாரி அது டிஃபர் ஆகும். மினிமம் சொல்லணும்னா ஒரு எள்ளுக்கு வந்து மினிமம் 40% டு 42% வரைக்கும் ஆயில் வரும். 100 கிலோ எள்ளு கிரஷ் பண்ணீங்கன்னா 40 கிலோ எண்ணெயில இருந்து 42 கிலோ வரைக்கும் அதிகபட்சமா வரும். ஸோ இது வந்து ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸடா ஸ்டாண்டர்டைஸ்டா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம நம்ம கண்டினியூஸ் ஷிஃப்ட்ல ஓட்டும் போது அதுவும் வேரி ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் ஓட்டும் போது அந்த டோட்டலா நம்ம 8 ஹவர்ஸ்ல எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்றத ஆவரேஜா பார்க்க முடியும். ஒரே ஒரு 100 கிலோ ஓட்டிட்டு 40 கிலோ வரலையா 42 கிலோ வரலையா அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டுக்கு தான் அதை கால்குலேட் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு நிறைய ஆயில் அந்த டோட்டல் ஷிஃப்ட்ல டோட்டல் எள்ளு எவ்வளவு கிரஷ் பண்ணிருக்கோம் அப்படிதான் கால்குலேட் பண்ணாதான் நமக்கு அது பெனிஃபிட், நமக்கு ஆயிலும் நிறைய கிடைக்கும்.